அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் நான் வரமிளகா 5 சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் உங்களுக்கு காரம் ஒன்று அதிகம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வரமிளகா ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விடுங்க.